அதே போல ராயபுரத்தில் புகழ்பெற்ற கோயில்களான முத்துமாரியம்மன் கோயில், சேனியம்மன், காமாட்சி அம்மன் ஆகிய கோயில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்கள், மசூதியில் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. ராயபுரத்தில் ஸ்மார்ட் சிட்டம்னு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ராயபுரத்து சட்டமன்ற தொகுதியில் அந்த சாலையை சரிவர உபயோகிக்க முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாயிருக்காங்க இந்த மக்கள். கேசிஎஸ், PAK, ஆறுமுக நாடார் மற்றும் பல பள்ளிகளும் இதே பகுதியில் இயங்கி வரும் வங்கிகளும் திருமண மண்டபங்கள் அதிகம் உள்ளது. இங்கே வரும் பள்ளி மாணவர்கள் தினசரி பணிகளுக்காக இங்கே வந்து செல்லும் அனைத்து தரும் மக்களும் இந்த சாலையை சரிவர உபயோகப்படுத்த முடியாத நிலை. எங்கும் சாலை நெருக்கடி உள்ளது. வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக உள்ளது. சாலையில் நடக்கும் போது ஏதோ மலையேற்றத்தில் செல்வதைப் போல ஆங்காங்கே தோண்டி வைக்கப்பட்ட சில இடங்களில் மண்மேடுகள் குவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால இருசக்கர வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது. இதற்கு மேலாக இங்கே பல வருடங்களாக இயங்கி வரும் RSRM மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள், நோயாளிகளின் உயிர் காக்க கொண்டு செல்லப்படும் ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய வழியோ வசதியோ இல்லை. ஒரு வாழ்விடம் என்பது சாலை வசதி, போக்குவரத்து, நடைபயணம் மேற்கொள்ள அடிப்படை வசதி கூட இல்லை என்றால் அது எப்படி அங்கு வாழும் பலதரப்பட்ட மக்களுக்கு பயனளிப்பாக இருக்கும் என்று இந்த கோரிக்கை மனு அண்ணன் கொடுத்திருக்கார். அதோட பல லட்சக்கணக்கான பொதுமக்கள், வணிகர்கள் தினந்தோறும் வந்து செல்லும் திட்டம், 4000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்து அழிவு நிலைக்கு உள்ள நிலையில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வியாபாரிகளும் பொதுமக்களையும் கலந்து ஆலோசித்து இந்த திட்டம் தொடர வேண்டுமா இல்லையா என்பதை எங்களுடைய அதிமுக அரசு அமைந்தவுடனே அவருடைய கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.